பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். யோபு 36 அதிகாரம் 5 வசனம். யோபு 36 அதிகாரம் 5 வசனம். இதோ தேவன் மகத்துவமுள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவமுள்ளவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவர் மன உருக்கம் உடையவர் என்பதாக. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் யாராவது மனதுருக மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களாய் இருப்பார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது கரிசனையுள்ளவர்களாய் இருக்க மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காணப்படுவார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கும் போது வேதம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 36 வசனத்திலே, மத்தேயு 9 அதிகாரம் 36 வசனத்திலே, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டவர்களைப் போல இருக்கிறவர்களின் வாழ்க்கையிலே என் தேவன் மனதுருகுகிறார் என்பதாக. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களிலே பல காரியங்களின் நிமித்தமாக சிதறப்பட்டவர்களாய் காணப்படலாம். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல காணப்படலாம். வழி நடத்த யாருமே இல்லையே என்று சொல்லி யோசிப்பவர்களாய் நாம் காணப்படலாம். செல்லுகிற பாதைகளிலே இருள் காணப்படுகிறதே என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் காணப்பட்டாலும் நம்மை புறக்கணியாதபடிக்கு நம்மை வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். நம் மீது மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 14 வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. மத்தேயு 14 அதிகாரம் 14 வசனத்திலே, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இங்கே பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களாய் இருந்த அநேக ஜனங்களை மனதுருகி சொஸ்தமாக்கினார் என்பதாக. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவன் மாத்திரமல்ல, அதிலிருந்து நம்மை அதிசயமாய் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு பல மனிதர்கள் வியாதியஸ்தர்களாய் காணப்படுகிறார்கள். தன்னுடைய சரீரத்தில் காணப்படுகிறதான இந்த வியாதி குணப்படுத்த முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். யார் என் மீது மனதுருகுவார் என்று சொல்லி யோசித்து கொண்டு சோர்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வியாதியஸ்தர்கள் மீது என் தேவன் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அவர்களை விடுதலையாக்குகிற தேவனாக, சொஸ்தமாக்குகிற தேவனாக, குணமாக்குகிற தேவனாகவும் இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் மன உருக்கத்தின் தேவனாக காணப்படுவார்.
அதிலே என் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாளுக்குரிய வேத வசனத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் மன உருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர் என்பதாக. இந்த காலவெளியிலே அந்த மகத்துவம் உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மன உருக்கத்தின் தேவனாக காணப்படுவார், மனதுருக்கத்தின் தேவனாக காணப்படுவார். வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், அது நிமித்தமாய் அவர்கள் பார்வையடைகிறார்கள். ஆம்பிரியமானவர்களே, இங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகின்றதான வழிகளிலே 2 குருடர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் சத்தமிடுகிறார்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் இருந்தவர்கள் அவர்களை பார்த்து பேசாமல் இருக்கும்படியாய் அதட்டுகிறார்கள். ஆனால் அவர்களோ முன்னிலும் அதிகமாய், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நின்று மனதுருகி அவர்களை அழைத்து, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அப்பொழுது அவர்கள், எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி அவர்களது கண்களை தொடுகிறார். அப்பொழுது அவர்கள் பார்வையடைந்தவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறவராய் காணப்பட்டார்கள். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மனதுருகி அற்புதங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார். என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நிகழவில்லையே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடைபெறாதா, இப்படி பலவிதமான எண்ணங்களில் நாம் காணப்படுவர்களாய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மனதுருக்கத்தின் தேவன். இந்த 2 குருடர்களுக்கு என் தேவன் மனதுருகி அற்புதத்தை செய்திருப்பார் என்றால், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அற்புதங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார். இன்னும் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் ஒருவரையும் புறக்கணியார் என்பதாக. இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மன உருக்கத்தில் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே மனிதர்கள் மன உருக்கம் இல்லாதபடி இருப்பார்கள், மனதுருக்கம் இல்லாதபடி காணப்படுவார்கள், நமக்காய் இறங்குகிறவர்களாய் காணப்பட மாட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ மனதுருகுகிற தேவனாய் காணப்படுவார். இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் மனதுருகி அற்புதங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும், தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 2 குருடர்கள் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோர்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மன உருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலவெளியிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். வியாதியோடு யார் இருப்பார்களே என்றாலும் என் தேவன் மனதுருகி அவர்களை குணப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பாதை தெரியாதபடி இருப்பார்கள் என்றால் என் தேவன் மனதுருகி அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் நீரே காணப்படுவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே மன உருக்கத்தின் தேவனாக அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.